அப்போது வேலுமணி ரூமில் கொண்டு எனக்கு தான் கிடைக்கிட்டு போன்றது அவருக்கு வெளியே வரமாட்டிட்டார். இந்த அம்மா தோல்ல கையை போட்டு சொல்றதுக்கு முன்னால திடீர்னு ஒருத்தர் விழுந்தாரு கீழே. நான் அப்பதான் அவைத்தலைவர் தடான்னு சேர தள்ளி போட்டேன். யார் அப்பா விழுந்திருக்கான்னு பார்த்தா மலைப்பான் பாட்டு விழுந்து இந்த இருந்து நெளிஞ்சு அந்த வர காலை பிடிச்சு விடவே இல்லை. உடப்பாய் பழனிசாமி எந்திரினார். ஆனால் 6 மாத காலத்திற்கு பிறகு அவரை பேசிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல. இவரா என்னை கொண்டு வந்தால் இவள் யார்? என்னை கொண்டு வருவதற்கு எனக்கே சக்தி இருக்கிறது, நான் தான் முதலமைச்சருடைய அங்கீகாரம் பெற்றவன் சொன்னார். ஆனா அதோடு போச்சா தினகரனி காலி பண்ணாரு, ஓபிஎஸ் காலி பண்ணாரு. அதற்கு பிறகு நம்மை காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சியை 2024 நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அவருக்கே திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டார். அதற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவனையும் ஏமாத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏமாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் இல்லை. அவருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்கே நிற்கிறார்கள்? நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். 10 எம்எல்ஏ வச்சு நீ ஆட்டி படைச்சேன், 10 எடுத்து 1 எடுத்துட்டு போறோம், கடைசியில் 0 ஆக போகுது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொங்கு மண்டலம் என்பது நாளை விசில் செலுத்துடைய கோட்டை என்பதை தான் நாம் நிரூபித்து காட்டிருக்கிறோம். நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையெல்லாம் சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல கைது ஏற்றவர். ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா?